அனைவருக்கும் வணக்கம். எம்இஸில் தங்கள் பள்ளியில் படிக்கிற உயர் வகுப்பு மாணவர்கள், அதாவது மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு, உயர்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு, நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு, தொடக்கப்பள்ளியெல்லாம் 5ஆம் வகுப்பு, இந்த மாணவர்களுக்கு உரிய அலுவலரிடம் தேர்ச்சிக்கு ஒப்புதல் பெற்ற பின்னாடி அந்த மாணவர்களை எப்படி டிசி தயார் பண்ணி காமன் புலுக்கு அனுப்புறது, எல்லாத்தையும் அந்த பணிகள்லாம் முடித்து அந்த 7.5 பாக்கி அத்தனை அவனுக்குள்ளே ஒன்றெல்லாம் முடித்து அந்த பையனை காமன் புலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ரமோஷன் பணிகளை மேற்கொள்ளணும். அந்த ப்ரமோஷன் பணிகளை எப்படி மேற்கொள்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் எம்இஸ் டைப் பண்ணுங்கள். அதில் எம்இஸ் ஓப்பன் ஆகும். அதுபோல் இந்த லாகின் வந்தோடனே யூசர் நேம் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பரு, பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் கொடுத்து இது வந்து எங்களுடைய ஸ்கூலோட டைஸ் நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கிறோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த சைடில் உள்ள 3 புள்ளியை தொடுங்க. அதில் ஸ்டூடெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரமோஷன் அப்படின்னு வரும். இந்த ப்ரமோஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு அதிக வகுப்பில் உள்ளதில் இப்போ எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு இதெல்லாம் முடித்து வேண்டிய பணிகள்லாம் முடித்து காமன் புலுக்கு அனுப்பிக்கிறோம். அதுபோல் பணிகள்லாம் முடித்து அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ரமோஷன் கொடுக்குற பணியை மேற்கொள்ளணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ 5ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்தோம்னா 5ஆம் வகுப்பு கொடுத்துட்டு செக்ஷன் ஏ அதை கொடுத்துட்டு கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் இன் செலக்டட் கிளாஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாணவனும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ 12ஆம் வகுப்பு, மேல்நிலைப்பள்ளினா 12ஆம் வகுப்பு, உயர்நிலைப்பள்ளினா 10ஆம் வகுப்பு, நடுநிலைப்பள்ளினா 8ஆம் வகுப்பு, தொடக்கப்பள்ளினா 5ஆம் வகுப்பு, அதை சர்ச் பண்ணுற போது இந்த ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் கொடுத்து சர்ச் பண்ணுற போது எந்த மாணவனும் இருக்கக்கூடாது. இப்போ 5ஆம் வகுப்பில் எந்த மாணவன் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ 4ஆம் வகுப்பு மாணவன் அதை கொடுத்து செக்ஷன் ஏ கொடுத்து கெட் சர்ச் கொடுத்தோம்னா அந்த பையனுடைய பேர் ஃபுல்லாக இதில் காட்டும். அந்த பையனுடைய பேர் ஃபுல்லாக இதில் காட்டும். இதில் காட்டினோடனே என்ன செய்யணும்னா அப்போ தான் அடுத்தது கிளாஸு இப்போ வந்து 4ஆம் வகுப்பு எடுத்துட்டோம், எந்த கிளாஸுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு காட்டினோம். அதுக்கு அடுத்து 15ஆம் வகுப்பு காட்டும். அது செக்ஷன் ஏ அதை காட்டும். காட்டினதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சென்டரில் உள்ள 2 ஆரோ கிளிக் பண்ணோம்னா அந்த பையன் அப்படி ப்ரமோட்டுக்கு வந்துடுவான். இதிலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து இந்த ப்ரமோட் இதுக்கு வந்துடுவான். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரமோட் இருக்கும். இந்த ப்ரமோட் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ஸு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கிளாஸ் போய்டுவோம். அடுத்த கிளாஸ் போனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இது மாதிரி எஸ் கொடுத்துட்றோம். எஸ் கொடுத்த உடனே இப்போ அடுத்த கிளாஸுக்கும் போயிட்டான். உதாரணத்துக்கு ப்ரமோட் கொடுத்தோன்னே அடுத்த கிளாஸ் போயிட்டான். இப்போ என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா 4ஆம் வகுப்பு எடுத்துக்கணும். 4ஆம் வகுப்பு எடுத்துகிட்டு கொடுத்து சர்ச் பண்ணோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பிளாங்காக இருக்கும். இந்த கிளாஸு பிளாங்காக இருக்கும். அப்போ அடுத்தது 3ஆம் வகுப்பு இதை கொடுத்துட்டு கட் சர்ச் கொடுத்தோம்னா கீழே இந்த பையன் பேர் காட்டும். வரிசையாக அந்த பேர் காட்டும். அதே மாதிரி ஏற்கனவே உள்ள பணிகளை முடித்து அனுப்பணும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் அனுப்பிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கணும். 1ஆம் வகுப்பில் எந்த ஒரு மாணவனும் தற்பொழுது இருக்கக்கூடாது. சார் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் சார், அது என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்கு தனியாக மறுபடியும் விவரம் சொல்லுவாங்க. எப்படி நம்ம கிளாஸுக்கு கொண்டு வரது விவரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறது எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ஜுன், ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.